தண்டுப்பாளையம் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம், பூக்களின் வண்டுப்பாளையம், நல்ல இனிப்பான செண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்றது மாதிரி படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டுல தனியா இருக்கும் பெண்கள், கல்யாணமான பெண்கள், முன்பின் தெரியாதவங்க யாருன்னா உங்க வீட்டுல வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ இல்ல அட்ரஸ் கேட்டாலோ இல்ல வேற எதனா புருஷன் தான் இல்லையா அப்படின்னு சொல்லி வேற எதனா வந்து கேட்டாலோ தயவு செஞ்சு நீங்க கதவை திறக்காதீங்க. ஏன்னா சில விஷ கிருமிகள் என்ன பண்றாங்கனாக்கா வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடுறது மட்டும் இல்லாம உங்க கற்பையும் சூறாடிடுறாங்க. சில நேரத்துல உங்களோட உயிரே போயிருது. ஸோ இப்படி ஒரு பல உண்மை சம்பவங்களை தான் இந்த தண்டுப்பாளையத்தின் மூலமாக இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் வந்து இதை வந்து படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் உண்மையிலே சொல்றேன், நீங்க ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. அது மட்டும் இல்ல, சில இளைஞர்களுக்கு உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியான பல கில்மா சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. அடிக்கிற வெயில குளுக்குளோன்னு இருக்கு. ஆமா, அதனால தயவு செஞ்சு 18 வயசு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், மேல இருக்கவங்களும் பார்க்கலாம். படத்தை வந்து பாருங்க. ஆமா, படத்துல வந்து வன்முறை சீன்லாம் பயங்கரமா இருக்குது. எப்படி இதுல வந்து சென்சார் ஒத்துக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னாக்கா இதுல வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள படம் இது. அதனால தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. படத்துல வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஆக்ஷன்ல வந்து பயங்கரமா கலக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய நடிகர்கள், பிர்லா போஸ், அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவரும் வேற நடிச்சிருக்கிறாரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணீங்க. வேட்டைக்காரன் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவரு கூட இந்த படத்துல நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, அது கூட வாட்சபிள் இல்லை. ஏன்னா 18+ உள்ள டிக்கெட் கொடுக்குறப்ப பார்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து நகை நட்டு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பார்த்து வளர்க்குறோம். அவங்க அசால்ட்டாக வந்து தண்டுப்பாளையம் அங்கே அடிச்சுட்டு போகிறாங்க. இது வந்து ஆந்திரா தான் நடக்குதுன்னு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்திருக்கு. 2015க்கு மேலே அவங்க ஆக்டிவிட்டி இல்லை, வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 அந்த 6 வருஷம் கழித்து மறுபடியும் நம்ம செங்கல்பட்டில் அடிச்சிருக்காங்க, ஓசூரில் அடிச்சிருக்காங்க, கிருஷ்ணகிரியில் அடிச்சிருக்காங்க, கரூரில் அடிச்சிருக்காங்க. இது தெரியாமே நம்ம ஒருத்தருக்கு வந்து தண்டுப்பாளையங்காங்க தான் கொலை பண்ணுச்சுன்னு தெரியாமே அவங்க ஹஸ்பண்ட் மேலே கேஸ் போட்டு அவர் போய் அனுபவிச்சுட்டு வந்து இவ்வளோலாம் நடந்திருக்கு. நீங்கள் யூடியூப்பில் தேவையில்லாதது பார்க்குறதோட இந்த கிரைம் செல்வராஜன், தமிழா பாண்டியன் இவங்கெல்லாம் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ நம்ம குடும்பத்தை இப்போ நம்ம இங்கே வந்து நிற்கிற டைமில் கூட தண்டுப்பாளையங்காங்க நம்ம வீட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பர்பனா இருக்கிற சிறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு சிறையாக இருக்கட்டும், அனந்த்பூர், ஹூப்ளி, பெல்காம் எல்லா சிறையிலையும் அவங்க இருந்தாலும் சில பேருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட கொலை ரேப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் வெளியே நெட்வொர்க்கு டிஜிட்டல் இந்தியாவில் அவங்க ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அழிக்கணும்னா மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருந்தால் போதும் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்றது தான் இந்த படம். தெலுங்கு படம், பிரிண்ட்டு சரியில்லை, அதனால் கொஞ்சம் காண்டாகும். ஃபுல்லாக மக்களுக்கு கருத்து தான். ஆனால் வந்து இந்த ரேப் பண்ணுற சீனாக இருக்கட்டும், கழுத்தாக இருக்கிற சீனாக இருக்கட்டும், நிறைய டைலாக்காக இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆந்திரா படம்ன்றதுனால நெடி அதிகமாக இருக்குது. ஆமாம், சோனியா அகர்வால் என்ன பண்ணுறாங்க, முகத்தில் அந்த காண்டை காட்டணும்னு பார்க்குறாங்க, சத்தியமாக வரல. ஆனால் வனிதா விஜயகுமார் அக்கா சும்மா தான் இருக்கிறாங்க, அதிலே நம்ம காண்டாகிறோம். ஏன்னா அந்த மூஞ்சி அப்படி அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்க 2 பேரையும் பர்கராக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, 2 பன்னு மாதிரி. நடுவில் ஒரு தெலுங்கு படத்தை விட்டு நம்மளை கடிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் லாஸ்ட்லேயும் வராங்க. ஆனால் இது தமிழ் படம் கிடையாது. செகண்ட் பார்ட் லீடு இருந்தாலும் இது ஓடிடியில் எல்லாருமே வீட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த படத்தை வினோத் எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி தேட்டரே அள்ளியிருக்கும் பணத்தை. ஏன்னா அவ்வளோ ஒரு சப்ஜெக்ட் அவரால் மட்டும்தான் இந்த பல்ஸை பிடிச்சி அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதை அவங்க சொதப்பிட்டானுங்க தான் சொன்னோம். ஒரு பால், அதாவது டேரக்டரோட ஹீரோவாக பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல, போலீஸா. ஸோ அவரையே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஐயோ, திம்முன்னு போட்டு சில டைம்லலாம் காதை தொட்டு பார்க்க வேண்டியது, ரத்தம் வருதான்ட்டு. நம்மளுக்கு ஏற்ற மியூசிக் கிடையாது. இதே நம்ம ஆளுங்க போட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 10க்கு என்ன ரேட்டிங் தரீங்களா? 10க்கு வந்து 2, 3 கொடுக்கலாம், அவ்வளோதான்.
ஏன்னா இதில் கருத்து சொல்லியிருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 கொடுத்து ஒரு 6 எத்துன்னு வரலாம். ஏன்னா நல்ல கருத்து, குடும்பங்களுக்கு தேவையான விஷயம். நல்லா இருக்கு. மாசா நடிச்சிருக்காங்க வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும். டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. வெங்கட்னு நல்லா சூப்பராக இருக்கு படம். இது பெண்கள்கிட்டலாம் விழிப்புணர்வா போய் கண்டிப்பாக போகணும், ரீச் ஆகணும். படம் அருமையாக இருக்குது. இது போனால் தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே நம்ம சிஸ்டர் ஆகட்டும் யாருமே நாளைக்கு ஒரு அவேர்னஸ் கொசமான எடுத்த படமாக இருக்குது. நல்லா இருக்கு. முகம் சுழிக்கிற மாதிரி எங்க எதுவும் இல்லைங்க. ஒரு சின்ன இது இருக்குது. அது எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இருக்கு கொஞ்சம் லைட் அந்த மாதிரி இல்லை. பியூராகவே எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ் தான் நிறைய இருக்காங்க. சுமா ரங்கநாத் இதுக்கு முன்னாடி நடிச்சாங்க, நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு படம். படம் சூப்பர் ஒர்த் குட்டுங்க. சூப்பர்